எக்ஸல்ல டார்க் தீம் எப்படி அப்ளை பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். ஃபைல் டேப்ல அக்கௌண்ட்டோட செக்ஷன்ல ஆஃபீஸ் தீம் ட்ராப் டவுனில் டிஃபால்ட்டாகவே கலர்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சிஸ்டம் செட்டிங்க்கு நீங்கள் செட் பண்ணியிருக்கலாம். ஜஸ்ட் அதை பிளாக்குக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ண உடனே எக்ஸலோட இன்டர்ஃபேஸ் கம்ப்ளீட்டாக டார்க் மோடுக்கு வந்தாச்சு. ஆனால் இந்த பேஜ் மாத்திரம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒயிட் கலரில் தான் இருக்கும். இந்த மாதிரி ஒயிட்டில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வியூ டேப்பில் போய் பார்த்தீங்கன்னா டார்க் மோடுங்கிற இந்த நியூ குரூப் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இருக்காது. நீங்கள் எப்போ தீமை வந்து டார்க் மோடுக்கு சேஞ்ச் பண்ணுறீங்களோ அப்போ தான் இந்த எக்ஸ்ட்ரா கமெண்ட் நமக்கு அப்பியர் ஆகும். ஸோ ஸ்விட்ச் மோடு யூஸ் பண்ணி பேஜோட கலரையும் நாம் கம்ப்ளீட்டாக டார்க்குக்கு மாற்றிக்கலாம். ஆனால் மாற்றும் போது ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஏற்கனவே இங்கே லைட்டான ஃபில் கலர் இந்த செல்லுக்கு கொடுத்துருக்குறேன், கரெக்டாக? ஆனால் டார்க்கான பேஜ் கலர் அப்ளை பண்ணும் போது கவனித்து பாருங்கள், லைட் கலர் யூஸ் பண்ண இடத்துல இப்போது டார்க்கான கலர்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். லைட்டான கலர்ஸ் டார்க்காகவும் டார்க்கான கலர்ஸ் இப்படி லைட்டாகவும் தெரியும். பட் இதெல்லாம் வந்து இந்த தீமுக்காக தான். ஆஸ் யூஷுவல் நீங்கள் கண்ட்ரோல் பி கொடுத்து பிரிண்ட்டுக்கு போனீங்கன்னா அங்கே எப்பயும் போல் ஒரிஜினல் கலர்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக இங்கே ஒர்க் பண்ணிக்கலாம். மற்றபடி மறுபடியும் நீங்கள் கலர்ஃபுல் தீமுக்கு மாறணும் அப்படிங்கிற பட்சத்தில் நோ ப்ராப்ளம். அதே ஃபைல் டேப்பில் அக்கௌண்ட்டில் ஆஃபீஸ் தீமில் பிளாக்குக்கு பதிலாக கலர்ஃபுல் நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வியூ டேப்ல ஸ்விட்ச் மோட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் போய் இங்கே கிளிக் பண்ணுறதுக்கு தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை ரைட் கிளிக் பண்ணி ஆட் டு குயிக் ஆக்சஸ் டூல் பார் கொடுத்து இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் டேபுக்கு நடுவில் நேவிகேட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படியே கிளிக் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, இந்த ஷார்ட் டுட்டோரியல் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.